வணக்கம் மகளே, பிஎஸ் அகரோட பெரிய வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது கல்டிவேட்டர், அதாவது கலப்பை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 9 ஆம் கலப்பை, கீழே பார்த்தீங்கன்னா 9லேயே ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ப்ரிங் கலப்பை பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ இது ரெண்டுக்கும் என்ன தான்டா டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை தான் டிஃப்ரெண்ட்டு. விலை மட்டும் இல்லை நண்பா. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும், ரெண்டுமே செம்ம ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர். ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம், ஏன்னா அதுதான் உண்மை. ஸோ பார்த்தீங்கன்னா கல் அடிபிடிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது நல்லா ஹெவியாக தான் போட்டிருக்கு. இருந்தாலும் இந்த ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர்ன்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல் அடிபிடிக்கு வந்து அதை விட இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆம் கலப்பில் இப்போ ஒரு கல்லே போய் இடிக்குது அப்படின்னா டேரக்டா ஆம்ல வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வளைஞ்சு கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ல அந்த அளவுக்கு பெரிய டேமேஜ் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர்ல நீங்க கேட்குற கலர்ல மேல இருக்க ஆம் கலப்பை 37,000, கீழே இருக்க ஸ்ப்ரிங் கல்டிவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 39,000 நம்ம பிஎஸ் ஏக்கர் ஒரு ரொட்டேட்டர்ல செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம்.